அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கோதுமை தோசை ஊற்ற போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கேரட்டு, ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் வெங்காயம், பொடி வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து கொஞ்சம் நறுக்கி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், மாவு, கோதுமை மாவு. கோதுமை மாவை கொட்டுவோம். தேவையான அளவு கொட்டிக்கிறோங்க. தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அதோட அரிசி மாவும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு, அவ்வளோத்தையும் கொட்ட தேவையில்லை. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ மாவுக்கு தக்கன சேர்த்துக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாயம் எல்லாம் போட்டு, கேரட்டையும் போட்டு, மல்லியும் போட்டுருவோம். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு இப்போ கரைச்சி தண்ணியை ஊற்றி கரைச்சிடுவோம். தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கரைச்சிடுவோம். மாவு கெட்டியாத்தே இருக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைக்கணும். அரிசி மா தோசை மாதிரி இருக்கு, ரொம்பவும் இது பண்ணக்கூடாது, தண்ணி ஊற்றிடக்கூடாது. பாருங்க, ஓரளவு நல்லா இதா இருக்கு. இதுக்கு மேல தண்ணி ஊற்றக்கூடாது. இது இருந்தாலும் தோசை வரும் நல்லா. நல்லா கொஞ்சம் இந்த பதத்துக்கு கரைச்சிக்கிறீங்க. ரொம்ப தண்ணி ஊத்துனா தோசை வராது. கொஞ்சம் தோசை ஊற்றிடுவோம். பொருள் அடுப்புல வச்சு இந்த சூடு ஏறினோன்னா ஊற்றணும். மாவு சூடு ஏறிடுச்சு, நல்லா கல்லு ஊற்றுவோம். தோசை மாதிரிலாம் இது எழுவ முடியாது, அடை மாதிரிதான் இருக்கும். எந்த காய்கறி போட்டிருக்கோமா, அதனால வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அப்படித்தான் இருக்கும். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தோசைக்கல்ல கொஞ்சம் சூடை கம்மி பண்ணிக்கிறங்க, குறைச்சி வச்சுக்கிறோங்க. ரொம்ப சூடாயிருச்சுன்னா கருகிடும். தோசை வைத்தியலா அப்படி அப்பாம வரணும். நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். எடுத்துருவோம். நல்லா செவந்துருச்சு. ஓடும். தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, எந்த சட்னி வேண்டாலும் வச்சு சாப்பிடலாம். நாங்க இன்னைக்கு பீஃப் கிரேவி வச்சிருக்கோம், அதை வச்சு சாப்பிட போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.